வணக்கம் மக்களே. இந்த வீடியோ நான் இந்த காரை பற்றி பேசுகிற கடைசி வீடியோ. ஏன்னா எனக்கு இந்த வெறுப்பை கக்கி கக்கி பழகி போச்சு. ஏன்னா ஒவ்வொரு வீடியோவில் இதில் ஒன்றும் நல்லபடியாக சொல்கிறதுக்கோ இல்லை இது இப்படி இருந்திருக்கலாம் சொல்கிறதுக்கோ ஒன்றுமே கிடையாது. ஒவ்வொரு தடவையும் கம்ப்ளைண்ட் வரும்போது எரிச்சல் வரும். அதே மாதிரி சர்வீஸ் போய்ட்டு வரும்போது அந்த சொல்லுவோம் அந்த வெறுப்பு தான் வருதுனால ஒவ்வொரு வீடியோ வெறுப்பு தான் கங்கிக்கிட்டு இருக்க மாதிரி. எனக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கார் தொடர்பாக மற்ற கார்லாம் பற்றி வீடியோ போகணும்னு தான் நினைக்கிறது. குறிப்பாக இப்போ நான் ஈவி காரை நான் ஓட்டினதே கிடையாது. சரி, நம்ம ஒரு ஈவி காரை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி எப்படி இருக்குது, நம்மளுக்கு இது வரைக்கும் முத ஈவி ஓட்டும்போது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு அது மாதிரி வீடியோ போகலான்னு நினச்சேன். அதே மாதிரி ஒரு லக்ஸுரி காரை நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்து, ஆனால் லக்ஸுரி காரை நம்ம ஓட்டினது கிடையாது. ஸோ லக்ஸுரி பிராண்ட் ஒன்று BMW பென்ஸ் மாதிரி ஒரு காரை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி போடுவோம் நினைக்கிறது. ஆனால் என்னன்னா நம்மளுக்கு அது நேரம் இருக்க கிடையாது. இதுக்கு நம்ம போகணும், அப்பாயின்மெண்ட் வாங்கணும், அவனுக்கு காரை கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது நம்மள்கிட்ட வண்டி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் போய் இதுக்கெலாம் வாங்கி நம்ம அதை அப்புறம் வீடியோ எடுத்துகிட்டு அதை நம்ம போய் எடிட் பண்ணி, ஏன்னா நம்ம எப்படியும் அந்த மாதிரி போகும்போது நம்ம கேமராவை பிடிக்கிறதுக்கு ஒரு நாள் நம்ம கூட்டி போய் தான் ஆகணும். நம்மளே கையில் வச்சுட்டு இருக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனாலேயே எடுத்துகிட்டு அப்புறம் எடிட் பண்ணி அதை அப்லோட் பண்ணி அப்புறம் அதுக்கு தம்பனையில் போட்டு அது பெரிய தலைவலி அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நம்மளுக்கு நிறையா வேலை இருக்காது, அதை பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஆனால் வேலைகள் நிறையா இருக்கிறதுனால நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்குது. அதனால தான் மற்றபடி போடணும். இந்த வேலைகள்லாம் முடிச்சுக்கிட்டு எல்லாம் செஞ்சால் நல்லாயிருக்கும். அதாவது யூடியூப் அப்படிங்கிறத விட நம்மளும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி வேலைகளை செய்கிறது. சரி, இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னாக்கா ஒரு 16,000 கிலோமீட்டர் முடிஞ்சிருக்கு. சென்ட்ரல் செக்கப் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். இதை கடைசி வீடியோ வச்சுக்கலாம். சும்மா இனி இந்த காரை பற்றி நம்ம சொல்லி என்ன இப்போ சொல்கிறதுக்கு ஒரு நல்ல விஷயமாவோ இல்லை இது பண்ண போகிறேன், இந்த மாதிரி அக்சசரிஸ் வாங்க போகிறேன், இதெல்லாம் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்குலாம் இந்த காரில் ஒன்றுமே கிடையாது. நான் பேசாமல் இந்த காரை எவ்வளோ சீக்கிரம் மாற்றலாமா, அவ்வளோ சீக்கிரம் மாற்றணும் அப்படிங்கிற நினைப்பில் இருக்கிறதுனால இதுக்கு மேலே இந்த காரை பற்றி நிறைய வீடியோ போடணும். நிறைய வேறு கார் புதுசாக நிறைய டெக்னாலஜிலாம் வருது. ஸோ நம்ம அதை பற்றிலாம் நம்ம வீடியோ போட போகிறேன். இருந்தாலும் இந்த காரை பற்றி இனி பேசுவேனா அப்படின்னாக்கா வாய்ப்பு மிக மிக குறைவு. ஏன்னா தெரிஞ்சு ஃபோக்ஸ்வேகன் கம்பெனியை மூடுறதுக்கான வாய்ப்பு நிறைய அதிகமாகவே இருக்குது இந்தியாவில். ஏன்னா 2025க்கு ஃபோக்ஸ்வேகனில் பெருசாக எதுவும் இல்லை. டிக்வானோட ஃபேஸ் லிஃப்ட் வருது போல இருக்குது. கொஞ்சம் என்ன அங்கே இது வச்சு புதுசாக ஒரு கார்னு விடுவாருங்க, அப்டேட் பண்ணியிருக்கோம், ஃபேஸ் லிஃப்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பெருசாக ஒன்றும் இல்லை. ID.7 சொல்லிட்டு ஒரு ஈவியை லான்ச் பண்ணுறதா செய்தியில் போட்டிருக்காங்க. அதே மாதிரி அவங்க வெப்சைட்டில் கம்மிங் சூனுங்கிற மாதிரி தான் போட்டிருந்தாங்க, ஃபோக்ஸ்வேகனோட இந்தியாவோட வெப்சைட்லையும். ஏற்கனவே ஜெர்மன்லாம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ID.4 அங்கே ஏற்கனவே இருக்குது. இப்போ அதோட அடுத்த வருஷம் தான் ID.7 வருதுன்னு நினைக்கிறேன். இந்தியாவில் அதோட விலை பார்த்திங்கன்னா 70 லட்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். 70 லட்சம் அப்ராக்சிமேட்லி ஏறக்குறைய 70 லட்ச ரூபா அதோட இப்போ விலை போட்டிருக்கானுங்க. வரும்போது இன்னும் கூட போகலாம். அதுக்கப்புறம் அது ஷோரூம் காஸ்ட்டு அப்படிங்கும்போது ஆன்ரோடு ஒரு 80 லட்சத்தை தாண்டி போயிரும்னு நினைக்கிறேன். 80 லட்சம் ஈவி கார் வாங்கி இந்தியாவில் ஓட்டுறாங்கன்னா அது ஏறக்குறைய டெஸ்லாவோட இணையான ஒரு விலை தான். அந்தளவுக்கு இருக்கும்னாலுமே இந்தியாவில் அது சாத்தியமா? ஏன்னா நீங்கள் ஏற்கனவே ஃபோக்ஸ்வேகனை பொறுத்த வரைக்கும் அந்த லட்சத்தில் பேர் வாங்கி வச்சுருக்கானுங்க. போகிற குறைக்கு ஏற்கனவே இவங்க வெற்றி பெற்ற செக்மெண்ட் தான் அதாவது எபோ மிட் ரேஞ்ச் அப்படிங்கிறது. அதாவது இந்த 15 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் ரூபா அந்த இது ஒரு ஃபோக்ஸ்வேகன் வெற்றி அடைஞ்சதான். அதிலே மண்ணை கவிட்டானுங்க. இப்போ அந்த ID.7 என்ன பண்ண போகிறானுங்கன்னு எனக்கு தெரியல. அது எப்படி ஒரே ஒரு ஈவி காரை வச்சுட்டு ஓஹோன்னு விற்க போகிறாங்களா அப்படின்னு தெரியல. அதுவும் இந்தியாவில் எனக்கு புரியலை. இன்னொரு நான் ஏன் இந்தியாவை ஃபோக்ஸ்வேகனை மூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நிறைய ஷோரூம்ஸ், அதாவது டெஸ்ட் ஏஜென்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா
என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா வேறு கம்பெனியோட டிஸ்ட்ரிபியூஷன் மாறிட்டு இருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரமணி காசே கியா வந்து எடுத்திருக்கானுங்க. கியா வந்து ரமணி காசு வந்து அவங்க அந்த ஷோரூம் எடுத்த டிஸ்ட்ரிபியூஷன் ஏஜெண்டாக எடுத்திருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கே வந்து இதுக்கு மேலே வந்து ஃபோக்ஸ்வேகனில் வச்சுருக்க விருப்பம் இல்லையா, எனக்கு புரியலை. நிறைய இடத்துல வந்து ஃபோக்ஸ்வேகனோட ஷோரூம் வச்சுருக்கோம் எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி இந்த வருஷத்தில் வந்து நிறையா மற்ற கம்பெனியோட ஷோரூம், குறிப்பாக வந்து இந்த கியா மாதிரியான கம்பெனிஸோட ஷோரூமை வந்து அவங்க எடுத்திருக்காங்க, மாறி இருக்காங்க. அப்படிங்கும்போது எனக்கு புரியலை ஏன் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு. இது இந்த பிரச்சனையும் ஒரு காரணமாக இருக்கலாம், ஒழுங்காக வந்து சேல் ஆகலை அப்படிங்கிற ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். என்ன சொல்கிறது அதுக்கு எனக்கு வந்து சுத்தமாக வந்து விருப்பமே கிடையாது. இந்த காரை பற்றி இனிமேல் வந்து கெட்டதாக சொல்ல கூட எனக்கு விருப்பமே கிடையாது. சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இப்போ வந்து 16,000 கிலோமீட்டரில் வந்து நம்ம இப்போ வந்து சர்வீஸ் பண்ணும்போது நான் என்ன சொன்னால் 2 கதவுலையுமே சத்தம் வருது. குறிப்பாக வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு ரோடு வந்து சின்ன அதாவது ரொம்ப மோசம் இல்லாமல் கொஞ்சம் ஒரு மோசமான சாலையில் போனால் கூட வந்து கடகடன்னு சத்தம் வருது. அதேமாதிரி ஸ்பீக்கர் ஆடுதா என்னன்னு தெரியல, என்ன ஃபிட்டிங்லாம் வந்து கடன்னு சத்தம் வருது, வைப்ரேட் ஆகுது கடுமையாக 2 டோருமே. சொல்லியிருந்தேன் கார் முழுக்க வந்து ஃபிட்டிங்ஸில் வந்து அங்கங்கே கிச்சின்னு சவுண்டு வருது, எரிச்சலாக இருக்குது. நம்ம வந்து சொல்லியிருந்தேன், சரின்னு வேணாங்க. இது மாதிரி நிறைய பிரச்சனையை சொல்லியிருந்தேன். திரும்பி கொடுக்கும்போது பார்க்குறேன், நம்ம வந்து இப்போ திருச்சியில் கொடுத்து எடுக்கிறோம்னா நம்ம வந்து ஒரு எப்படி பார்த்தாலும் புதுக்கோட்டை வர வரைக்குமே வந்து நம்ம வந்து தேசிய நெடுஞ்சாலை தான் வரோமா, அதில் வந்து உங்களுக்கு நல்லா இருக்காது அப்படின்றதுனால, ரொம்ப நல்லா இருக்கிறதுனால வந்து அதில் வந்து ஒன்றுமே தெரியாது. சரி நல்லா தான் இருக்குன்னு வச்சு நான் வந்துட்டேன். இப்போ புதுக்கோட்டை தாண்டி இங்கிட்டு வரும்போது தான் பார்க்குறேன் திருப்பி அந்த சத்தம் அப்படியே தான் இருக்குது. அதாவது சொல்லப்போனால் இங்கே பாருங்கள், கேட்குதா? இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்கிறது? இந்த சத்தம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரணமாக கேட்குது. இந்த மாதிரி இப்போ எங்கள் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்கு சத்தம் கேட்டே இருக்குது. அதனால் வந்து எனக்கு என்னத்தை சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி எனக்கு பழைய போச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போல்லாம் கோவமே வரல. அவனுங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் சர்வீஸ் கொடுக்கும்போதே, இதெல்லாம் இருக்காண்ணா அப்படின்னு சொல்லும்போது, அவங்க வேறு என்ன சார் இருக்குண்ணே, வேறு என்ன இருந்தா என்ன, ஏதாவது பண்ணி கொடுங்க, பழகிருச்சு, எனக்கு கோவப்படுற நிலைமையெல்லாம் இல்லை அப்படின்னு கடுப்படிச்சு தான் வந்தேன். இந்த மறுபடியும் அதே பிரச்சனை அப்படியே தான் இருக்குது. நம்ம என்ன பண்ண முடியும், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதுக்கப்புறம் இந்த காரில் வந்து கடைசி வீடியோவில் வந்து நம்ம எதாவது சொல்லணும்ல, நல்ல விஷயங்களா, அதாவது ஓட்டுறவங்களுக்கு இல்லை வாங்க போகிறவங்களுக்கு நல்ல விஷயமா சில விஷயங்கள் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கார் வாங்குறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஹைலைன் வாங்க. டாப் லைன் வந்து அந்த 3-4 லட்சம் நம்ம கூட கொடுக்குறோம், அதுக்கு வந்து ஒர்த்தே கிடையாது. ஏன்னா நான் இந்த கார் வாங்கினது பார்த்தீங்கன்னா இந்த வென்டிலேட்டர் சீட்டுக்காக தான் வாங்கினேன். அதோடு சேர்ந்து நம்மளுக்கு இந்த சன்ரூஃபு இதெல்லாம் வந்துடும். இதெல்லாம் ஏதாவது பயன் இருக்குமான்னு கேட்டால் எனக்கு 10 பைசா பயன் கிடையாது. அப்படி தெரிஞ்சு தான் நானும் வாங்கினேன். இருந்தாலும் நம்மளுக்கு இந்த வென்டிலேட்டர் சீட் நல்லா இருக்குமே நமக்கு. ஏன்னா நான் அடிக்கடி வந்து ரொம்ப எரிச்சலாகுங்க போகும்போது, என்ன வண்டி நிறுத்திட்டு எடுக்கும்போது ரொம்ப நேரத்துக்கு முதுகில் வந்து எரியிற மாதிரி இப்படி எந்திரிச்சு உட்கார்ற மாதிரி இருக்கும். சரி அது நல்லா இருக்குமே அப்படின்னு தான் வாங்கினேன். ஆனால் என்னன்னாக்க வென்டிலேட்டர் சீட்டுங்கிறதுனால வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வெறுமனே கீழே ஃபேனு தான் வச்சுருக்காங்க. நான் நினச்சேன் அப்படின்னாக்கா ஏசியோட வெண்டோட ஒரு பிரிவை எடுத்துக்கொண்டு போய் அந்த வென்டிலேட்டர் ஃபேனுக்கு கொடுப்பாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சேன். அப்படிலாம் கிடையாது. அதோட அதுக்கு வேறு, அதாவது இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேரோட எந்த செட்டிங்ஸ் எந்த தொடர்பும் அது கிடையாது. ஒரே ஒரு பட்டனு, அந்த பட்டனாக கூட அந்த ஃபேனு ஓடும், அவ்வளோதான். அந்த ஃபேனை வந்து எந்த கண்ட்ரோலும் கிடையாது. பட்டனாக இருக்குன்னா ஃபேனு ஓடும், வெறுமனே ஃபேனு தான். அப்போ கீழே அந்த ஃபேனுக்கிட்ட என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அந்த இது வந்து அந்த காற்று வந்து அப்படியே உங்களுக்கு வென்டிலேட்டர் அந்த சீட்டுக்குள்ளே வரும். அதனால் வந்து அது அவ்வளோ சீக்கிரம்லாம் வந்து கூலாரெல்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு 10 காசு பிரயோஜனம் கிடையாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா வண்டியை ஆன் பண்ணி ஏசியை போட்டு ஒரு 2 நிமிஷம் வெளில இருந்துட்டு மறுபடியும் உள்ள காரில் ஏறிக்கிட்டோம்னாக்கா அது சிறப்பாக இருக்கும். அது நல்லா ஜில்லுனா, அதாவது உள்பாக்கு வந்து கூல் பண்ணுறத விட வெளியிலேயே வந்து ஜில்லுனா இருக்கும்போது நம்மளுக்கு அந்த 2 நிமிஷத்துலேயே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வண்டி ஓட்டுறதுக்கு. ஏன்னா வெளியில் என்ன சூடாக போகுது, நான் சீட்டுக்குள்ளே சூடாக போகுது. அதனால் வந்து வாங்காதீங்க. இப்படி வாங்குறதா இருந்தால் ஒரு வேளை இப்போ உள்ள அடுத்த மாடலில் வந்து அப்டேட் பண்ணதில் அது எதுவும் மாற்றிருக்காங்களா, நேரடியாக வெண்டு எடுத்து உள்ளே கொடுத்துருக்காங்களா, ஏசி வெண்டு எடுத்து உள்ளே கொடுத்துருக்காங்களான்னு சரி பார்த்துட்டு வாங்குங்க. அதுக்கப்புறம் இந்த அதாவது
ஏசி ஸ்மார்ட் ஏசி அப்படிங்கிறதெல்லாம் சும்மா ஏமாற்றத்துக்காகனால அது ஏற்கனவே நான் பல தடவை சொல்லிட்டேன், அது வந்து ஸ்மார்ட்டாலாம் வேலை செய்யாது. அது வந்து வெறுமனே வந்து டச்சு கொடுத்துருக்காங்க. இந்த டச்சுங்கிறது நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொன்னது தான். இது வந்து மிக மிக ஆபத்தானது. நான் பல முறை வந்து இந்த மாதிரி வண்டி ஓடிக்கிட்டு இருக்கும்போது அதை மாற்றணும்னு நினைக்கும் போது மாற்றி எதுலையாவது டச் பண்ணிடுதா, அது வந்து வேறு செட்டிங்ஸ் மாறிடுது. அப்புறம் அதை இங்கே பார்த்து அதை வந்து மாற்றுறதுக்குள்ளேயே அது சில நேரங்களில் எனக்கே வந்து ஒரு தடுமாட்டம் ஆயிடுச்சு. ஐயோ நேரம் கொண்டு கொடுத்துருப்பேமே அப்படிங்கிற மாதிரி. அதுலேருந்து நான் வந்து இப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த தொடுறதே கிடையாது. வண்டி எடுக்கும்போதே அது நமக்கு என்ன வேணும் வச்சுடுறது. அதுக்கப்புறம் எங்கேயாவது ரொம்ப மெதுவாக வேகத்தடை மாதிரி வருதுன்னு வச்சுங்களேன், அவங்களுக்குலாம் வந்து வண்டியை வேகத்தை குறைக்கும் போது மட்டும்தான் வந்து அதில் கை வைக்கிறேன். மற்ற நேரத்தில் வந்து அதை நான் தொடுறதே கிடையாது. அந்த அளவுக்கு ஆபத்தான ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த சன்ரூஃப் இருக்குல்ல, இதுக்காக நீங்கள் ஆசைப்பட்டு 3-4 லட்ச ரூபா கொடுத்து அந்த ஹைலைன் டாப் லைன் மாடல் வாங்காதீங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வந்து 1 வருஷம் 1.25 வருஷம் ஆச்சு. அதில் வந்து ஒரே ஒரு நாள் ஊட்டி போனப்போ என் பொண்ணை வந்து கட்டாயப்படுத்தி ஏறு நில்லுப்பான்னு வாங்கிட்டான். அதில் போய் ஏறு நில்லு, நான் ஒரு ஃபோட்டோவாவது எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கே அது பெருசாக ஆர்வம் கிடையாது. அதோட வந்து நீங்கள் எப்போதும் அதை நீங்கள் வந்து சன்ரூஃபை திறந்து அதில் ஏரியெல்லாம் நிற்க முடியாது. ஏன்னா வேகமாக போயிட்டுருக்கும்போது வந்து அது மிக மிக ஆபத்தானது. அதோட நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம அதை திறந்து ஏறணுன்னு என்னத்தை பார்க்க போகிறோம், இன்னத்தையும் பார்க்க போகிற கிடையாது. அது அதோட ஆபத்தான கூட வேகமாக போகும்போது நீங்கள் வந்து சன்ரூஃபை திறந்தீங்கன்னா இன்னும் சத்தம் தான் உள்ளே வரும், உள்ளே தூசு வரும், எல்லாம் வரும். இந்த மாதிரி ஊட்டி இந்த மாதிரி கொடைக்கானல் இடத்துல சுற்றி பார்க்க போகிற இடத்துல மெதுவாக வண்டி ஓட்டுவீங்களா, அப்போ வந்து குழந்தைங்க ஏறி நிற்கிறதுக்கு வசதியாக நல்லா இருக்கும் மொழியா. அதை தாண்டி வந்து அதில் வந்து 3-4 லட்ச ரூபா கூட கொடுத்து வாங்கிறதுக்கெலாம் ஒன்றும் ஒர்த்து கிடையாது. அதனால் வந்து நீங்கள் வந்து Volkswagen தான் வாங்க போகிறேன் பாதுகாப்பு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஹைலைனாக வாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த பாதுகாப்பு அப்படிங்கிறத வந்து ரொம்ப பேருக்கு வந்து புரியலைன்னு நினைக்கிறேன். இந்த 5 ஸ்டார் சேஃப்டிங்கிறது அது வந்து 5 ஸ்டார் சேஃப்டி இருந்தால் நீங்கள் அதுக்குள்ள போய் நீங்கள் இடிச்செல்லாம் சாக மாட்டீங்க, உங்களுக்கு காயமாக வராதுங்கிறது அர்த்தம் கிடையாது. 5 ஸ்டார் சேஃப்டிங்கிற அந்த ரேட்டிங்கில் வந்து 3 விஷயந்தான். வண்டி வந்து 60 கிலோமீட்டருக்கு வரைக்கும் தான் அந்த லிமிட்டை வந்து டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. 60 கிலோமீட்டருக்கு மேலே போச்சுன்னா என்னங்களெல்லாம் அவங்க அந்த ரேட்டிங் சொல்லாது. 60 கிலோமீட்டர் தான் மேக்ஸிமம் ஸ்பீடு லிமிட்டு. அதுக்கப்புறம் சீட் பெல்ட்டு போட்டிருக்கணும். அதே மாதிரி ஏர் பேக் வந்து ஓப்பன் ஆகணும். அதே மாதிரி சைட்லேருந்து இடித்தாக்க என்ன நடக்கும் அப்படிங்கிறது, முன்னாடியிலேருந்து இடித்தா என்ன நடக்கும், இதெல்லாம் வந்து ஒரு பாயிண்ட்ஸை கணக்கு பண்ணி தான் வந்து உங்களுக்கு இந்த 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்குறாங்க. மற்றபடி வந்து வண்டி 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கிடுச்சு அப்படிங்கிறதுக்காகலாம் வந்து நீங்கள் வந்து பாதுகாப்பான வண்டியெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் 60 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டுவீங்க அப்படின்னா உங்களுக்கு பாதுகாப்பு தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி எதுக்கே வர வண்டி வந்து எவ்வளோமா வந்து உங்களை வந்து இடிக்குது, அதே மாதிரி வந்து எந்த வண்டி உங்களை வந்து இடிக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த ரேட்டிங் வந்து மாறும். இந்த ரேட்டிங் வந்து உங்களுக்கு பாதுகாப்பு தன்மைகள் வந்து குறைக்கப்படும். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் வேகமாக ஒரு 60 போய்த்து நீங்கள் வந்து ஒரு லாரியில் மோதுன்னு வச்சிங்களேன், முடிஞ்சிடும். அது ஒன்றுமே பண்ண முடியாது. அதே மாதிரி இல்லை, நம்ம நின்றுக்கிட்டு இருக்கும்போது ஒரு லாரி வேகமாக ஒரு 60-70 கிலோமீட்டர் வந்து மோதினாலும் முடிஞ்சிடும். அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அப்படிங்கும்போது இது வந்து நம்மளுக்கு ஒரு அடிப்படையான ஒரு பாதுகாப்பு. அவ்வளோதான். நம்ம வந்து பொதுவாக பொறுமையாக போட்டும்போது பெரும்பாலான சமயங்களில் நம்ம உயிரை வந்து காப்பாற்றும். அதுவும் நீங்கள் சரியாக சீட் பெல்ட்லாம் போட்டு ஒரு கவனமாக ஒரு சரியான வேகத்தில் போனால் மட்டும்தான் அதுவும் வந்து வரும். இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து பிஎம்டபிள்யூலே போய் 1 கோடி ரூபா பிஎம்டபிள்யூவில் போய் நீங்கள் வந்து ஒரு 100ல் போய் குத்துனீங்க அப்படின்னாக்கா அது வந்து அந்த காரில் வந்து உயிர் பிழைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்க ஒழிய அதை தாண்டி வந்து நீங்கள் ஒன்றுமே ஆகாது, நீங்கள் அப்படியே எந்திரிச்சு நடந்து வீட்டுக்கு போகலாம் அப்படிலாம் கிடையாது. அதனால் வந்து இதுக்காக 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கிடுச்சு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்கள் Volkswagen வாங்க போகிறீங்க அப்படின்னாக்கா தயவுசெய்து ஹைலைன் வாங்க. டாப் லைன் வாங்கி 3-4 லட்ச ரூபா வீணடிக்காதீங்க. அந்த அளவுக்கு வந்து அது ஒர்த்து கிடையாது. நான் வாங்கிட்டேன். நான் ஆசைப்பட்டு வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா அந்த வென்டிலேட்டர் சீட்டு. அதுக்கு எந்த வகையிலையும் வந்து அது மதிப்பானது கிடையாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா அந்த வைபர் அந்த வைபர் பிளேடு வந்து சத்தம் வந்து நான் வந்து அந்த அப்போலேருந்தே சொல்லிக்கிருந்தேன். கார் வாங்கினதுலேருந்தே சொல்கிறேன். அவனுங்களை மண்டையை ஆடிட்டு கடைசி இப்போ என்ன சொல்கிறானுங்க அப்படின்னாக்கா அது வந்து அந்த மாற்றணும், செட்டாக மாற்றணும் அப்படின்னாங்க. மாற்றுங்க அப்படின்னாக்கா அதுக்கு இவ்வளோ ஆகும் அப்படிங்கிறானுங்க. அதாவது என்ன கான்செப்ட் அப்படின்னாக்கா, நீங்கள் கார் வாங்கினோன்னே ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து
இலவசமாக அதை வந்து மாற்றி கொடுக்கணும். ஏன்னா மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் மாதிரி தான் அது. இப்போ என்ன ஆச்சுன்னா அது வந்து வேர் அண்ட் இயர் அந்த கணக்கில் வந்துடும். அதாவது இவெல்லாம் ஓட்டினீங்க, அதனால் ஓடி 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 வந்து வைபர் பிளேட் ரன் ஆகி உங்களுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரானுங்க. இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, நாங்கள் வந்து அப்படி பண்ண முடியாது, நீங்கள் வந்து காசு கொடுத்தா மாற்றிக்கணும் அப்படின்னானுங்க. அடப்பாயில அப்படின்னு. அப்புறம் வந்து எல்லாம் பாட்டு நிறையா ஃபோரமு நிறையா வெப்சைட்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டெம்பரை குறைச்சி விடுங்க, அந்த ஸ்ப்ரிங்கோட டெம்பரை குறைங்க, அது கொஞ்சம் ஓரளவு வந்து ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னாங்க. அப்புறம் சொல்லி நீ அதை வந்து குறைச்சினா இப்போ வந்து ஓரளவு வந்து அந்த இது அந்தளவுக்கு சத்தம் வரலைன்னே சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு சத்தம் வரல. இருந்தாலுமே வந்து இப்போ சத்தம் வரலையே ஒழிய க்ளீன் பண்ணுதானா, நீ அந்தளவு 100% க்ளீன் பண்ணல, ஓரளவு க்ளீன் ஆகாத ஒழிய மற்றபடி வந்து சரி இல்லை என்ன சொல்லுவாங்களே, இல்லாததுக்கு இழுப்பம்பும் சக்கரை அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு நிலமை. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பழகிடுச்சு, போக போக பழகிடுச்சு, தொலையுது அப்படின்னு. அதே மாதிரி இந்த சத்தமும் அதே மண்டை காய்ச்சல் தான். என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அந்த ஆன் ஆஃப் சுவிட்செல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா வண்டியை நிறுத்திட்டு ஆஃப் ஆக மாட்டேங்குது. என்ன பத்து மறுபடியும் இன்னொரு தடவை அமுக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போதும் சின்னத்தில் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. சென்சாரில் எதுவும் பிரச்சனையானு தெரியல, கிளச்சு சென்சாரில் எதுவும் பிரச்சனை நினைக்கிறேன். மறுபடியும் கிளச்சை விட்டுட்டு கிளச்சை மறுபடியும் அமுக்கி ஆன் பண்ண தான் ஆனாது. அதே மாதிரி ஆஃப் பண்ணுறதும் வந்தீங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. 2 தடவை 3 தடவை வந்து அமுக்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு இது பார்த்திங்கன்னா அந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடு. இந்த ஒயர்லெஸ் இதை வாங்கினது இன்னும் இந்த வென்டிலேட்டர் சீட்டை தாண்டி இன்னொரு விஷயம், இது வாங்கினதுக்கு காரணம் வந்து ஃபோக்ஸன் வாங்கினதுக்கு இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் தான். இந்த யூட்டிலிட்டி பாக்ஸில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடி பாக்ஸில் நான் வந்து ஃபோன்லாம் அப்போமா சரி ஒயர்லெஸ் சார்ஜிங் இருந்துச்சுன்னா அது போல் சார்ஜும் ஆகுமே, நம்மளுக்கு வந்து 2 இதாகிடுமே, 2 பயனாகிடுமே, ஒரு கல்லில் 2 மாங்காய் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து வாங்கினேன். அது என்ன ஆயிடுச்சுனாக்கா அது ஃபாஸ்ட் சார்ஜிங் அதில் கிடையாது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபேனு எதுவும் இல்லாததுனால பயங்கரமாக ஹீட் ஆகுது. இப்போ நீங்கள் வந்து ஃபோனை வச்சிங்க அப்படின்னாக்கா வந்து சார்ஜிங்னு காட்ட முடியல, பல மணி நேரம் நீங்கள் வந்து அதில் வச்சுருந்தாலும் சார்ஜிங் காட்டும். ஆனால் 1% சார்ஜ் ஆகிருக்காது. ஏன்னா ரொம்ப லோயர் எண்டு ஃபோனுக்கு ஒயர்லெஸ் சார்ஜர் இருக்க போகிறதில்ல. அந்த ஃபோனை மட்டும் தான் இது சார்ஜ் பண்ணும், அதில் ஒயர்லெஸ் சார்ஜர் இருக்காது, அந்த சப்போர்ட் பண்ணாது. என்ன கொஞ்சம் ப்ரீமியம் ஃபோனில் வந்து கொஞ்சம் கூடுதலான பவர் வேணும், அந்த பவர் இந்த சார்ஜரில் கிடையாது. அப்படிங்கும்போது 2க்குமே பயனே இல்லாத ஒரு மொக்கையான ஒரு விஷயந்தான். இதையும் சொல்லி தான் விற்கிறானுங்க, ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது சார், நீங்கள் ஃபோனை வச்சீங்கன்னா அப்படியே கிளுன்னு சார்ஜ் ஆகிக்கும் அப்படின்னு. அப்படிலாம் கிளுன்னுலாம் சார்ஜ் ஆகாது. இப்போ என்ன ஆகி போச்சுனாக்க அதை வந்து அதோட பவரை கட் பண்ணி விடுங்கடான்ட்டு கட் பண்ணி விட்டானுங்க. இப்போ கட் பண்ணுறதுக்கு முன்னாடி சார் அதுதான் மேல் ஃபங்க்ஷன் ஆகும் சார், அதாங்க சார் இதாங்க சார்னாங்க. எதோ ஆனாலும் பரவாயில்ல, நானே ஏற்றுக்கிறேன், அதனால் வர பிரச்சனையை நீ கட் பண்ணி விடுனேன். இப்போ கட் பண்ணி விட்டாங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒழுங்காக தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வைப்ரேஷன் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபிட்டிங்கில் பூரா சத்தம் வருது, கிச்சுன்னு எல்லா இடத்துலையும். ஸ்பீக்கரில் சத்தமாக இல்லை டோரில் உள்ள ஃபிட்டிங் பிரச்சனையானது இல்லை, அது ஒரு பக்கம் சத்தம் போடுது. இந்த யூட்டிலிட்டி பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த யூட்டிலிட்டி பாக்ஸே வந்து கடைன்னு சத்தம் வருது. நான் என்ன பண்ணுறேன்னே தெரியலை. இது மேலே நான் கல்லை எடுத்து வைக்க முடியும், இந்த மாதிரி சத்தம் வருது. நான் என்ன பண்ணுறேன்னு தெரியலை. இதனால் இப்படி இழுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஓட்டும்போது அதில் கை வச்சு அமுக்க வேண்டியிருக்கு, அழுத்தி பிடிச்சா சத்தம் வரல, மற்ற நேரத்தில் கடன்னு சத்தம் வந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் சொன்னால் அவனுங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் அதை ஒன்றும் பண்ண முடியாது சார் அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு வந்து பழகி போச்சு, எனக்கு கோவம் வரல, சரி விடியா நான் கயிறு வச்சு கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என்னத்தை பண்ணுறது, அப்புறம் கோவப்பட்டு என்ன ஆகுது, ஒன்றுமே கிடையாது. நம்ம டென்ஷனாக அதெல்லாம் நம்மளுக்கு தான் ப்ரெஷரை அந்த ரத்த அழுத்தம் அதிகமாக மொழியே வேறு ஒன்றும் ஆகாது. அவனுங்க ஜாலியாக எடுத்துக்கொண்டு காலை கழுவி விட்டு கொண்டாந்து கொடுத்துருவானுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த சர்வீஸ் அக்ரிமெண்ட்டு 4 வருஷம் சர்வீஸ் அக்ரிமெண்ட் சார். நீங்கள் காரை கொடுத்துட்டு போனீங்கலாம் கொடுப்போம், திருப்பி இப்போ எதுவும் பே பண்ணலாம் ஆச்சானானுங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, போன சர்வீஸிலோட எனக்கு இவ்வளோ வரல, இந்த சர்வீஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து சென்ட்ரல் செக்கப்பு அதெல்லாம் கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு 2400 வந்து பில்லு கொடுத்துருக்கானுங்க. ஒரு கம்ப்ளைண்ட் கிடையாது, கம்ப்ளைண்ட்டே இல்லாமல் வந்து 2400 வந்து நம்ம பில்லு கொடுத்துருக்காங்க. இதில் நான் வந்து வீல் பேலன்ஸோ வீல் அலைன்மெண்ட்டோ அது எதுவுமே பண்ணலை. அப்படிங்குமே இது வந்து சும்மா சென்ட்ரல் செக்கப் தான், சும்மா கழுவிட்டு எல்லாம் செக் பண்ணி தொடச்சி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இதுக்கே வந்து 2400 கேட்டதுக்கு அதெல்லாம் கவர் ஆகுது. ஆயிலு, என்ஜின் ஆயிலு இதுக்கு தான் வந்து
சர்வீஸில் கவர் ஆகும், இது கவர் ஆகாது அப்படின்ட்டாங்க. அப்போ சர்வீஸில் கவரே ஆகலை, நானும் பெருசாக காரை ஓட்டலைங்கும்போது நான் ஏங்க வந்து தேவையில்லாமல் வந்து சர்வீஸ் பண்ணோம்னா, இல்லை அது வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறானுங்க. ஐயோ எனக்கு ஒன்றுமே புரியலடாப்பா சாமியலா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டில் வந்துட்டேன். எல்லாருமே சண்டை போடுவானுங்க, எல்லா டைமும் இப்படி தான் சொல்லி விற்றுருப்பானுங்க இவ்வளோ இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் சர்வீஸ் பேக்கேஜ் போட்டுக்கிட்டீங்கன்னா புளியும் தள்ளிவிடுவோம், உங்கள்கிட்ட 10 காசு கூட வாங்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் விற்றுருப்பானுங்களுக்கு. நான் இங்கே நிற்கும் போதே வந்து ஒரு 3 பேர் வந்து அந்த மாதிரி சண்டை போட்டு போகிறாங்க. என்னங்க அன்றைக்கி அதாவது எப்படின்னா சர்வீஸ்க்கு எடுத்து வாங்கன்னு சொல்லும்போது கொண்டு அப்படி சொல்லியிருக்கானுங்க. இல்லை சார் கம்ப்ளைண்ட்லாம் அதுன்னு சொல்லப்போ, இல்லை சார் நீங்கள் வந்து நீங்கள் தான் சர்வீஸ் பேக்கேஜ் போட்டிங்க, உங்களுக்கு இப்போ பில்லெல்லாம் வராது, நீங்கள் வாங்கன்னு சொல்லியிருக்கானுங்க. ஏண்டாடி அவன் அங்கேருந்து வந்து ஒருத்தன் வந்து 200 கிலோமீட்டர்லேருந்து வந்திருக்கான், அவன் விட்றானே கலட்டு. ஏன்னா ஃபோன் பண்ணும்போது கொடுத்து வாங்க, நீங்கள் இப்போ நான் 200 கிலோமீட்டர் இருக்கலாம் உங்கள் அப்பா நான் தருவானா அவன் திட்டிகிட்டு இருக்கான். ஐயோ என்னடா. அப்போ எல்லாரையுமே பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி சொல்லி ஏமாத்துறது, சர்வீஸ் வர சொல்லி ஏமாத்துறது, இதெல்லாம் எனக்கு என்ன கம்பெனியை மூடுறாங்க. அதனால தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது, இவங்க கம்பெனியை மூட தான் போகிறாங்களா என்னன்னு எனக்கு புரியலை. மூடுறதுக்கான வாய்ப்பு தான் வந்து இருக்குது. ஏன்னா ஃபோக்ஸனில் வந்து மூடுறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையா இருக்குது. ஏன்னா விற்பனை ரொம்ப குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்த 2025 புதுசாக எதுவும் மாடல்ஸ் வரல. இந்த ID7 அந்த EV வெஹிக்கிள்லாம் வரானுங்க. EVவில் வந்து ஃபோக்ஸன் எந்த அளவுக்கு பெஸ்ட்டு, இது வரைக்கும் அவன் எந்த காருமே போடல. ஜெர்மனில் மட்டும் ID4ன்னு ஒன்று போட்டிருக்காங்க, அதுவும் பெருசாக வந்து வெற்றி பெறல, ஏதோ போட்டு ஓடிட்டுருக்கு. அப்போ இந்தியாவில் வந்து ஒரு 70-80 லட்ச ரூபாய்க்கு ஒரு காரை போட்டு எந்த அளவில் வந்து அவனுங்க வந்து மார்க்கெட்டை பிடிப்பாங்கன்னு எனக்கு புரியலை. ஏன்னா ஒரு 7-8 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா உள்ள EV காரே வந்து இன்னும் மார்க்கெட்டை பெருசாக பிடிக்காம ஒரு நல்ல பேர் வாங்காமல் கிடக்கு. அப்படிங்கும்போது இவன் வந்து 60-70 லட்ச ரூபா போட்டு இவனே வந்து சார்ஜிங் பாயிண்ட் தான் அங்கங்கே வச்சு கொடுப்பானா எனக்கு புரியும். இப்போ டெஸ்லா வந்து அமெரிக்கா சக்ஸஸ் ஆகிருக்குன்னா டெஸ்லாவுக்கும் நிறையா சர்வீஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது, அதுலேயே ஏகப்பட்ட வசதிகள் இருக்குது. எல்லா இடத்துலையும் அந்த சார்ஜிங்கை வந்து பார்த்திங்கன்னா அவனே கொடுக்குறான், அவனே வந்து அங்கே எல்லா இடத்துலையும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கானுங்க. அப்போ அந்தளவுக்கு சப்போர்ட் இருக்குது அப்படிங்கும்போது கரெக்டாக இருக்குது. ஆனால் வந்து இங்கே வந்து என்ன ஆகும்னு எனக்கு தெரியலை. இது வந்து பேட்ரி வந்து இப்போ வந்து ஓவர் ஹீட் ஆயிடுச்சுன்னு சொல்லுது கேமராவில். ஏன்னா அந்தளவுக்கு வெயிலில் சுல்லு நடிக்க தெரியுதா, என்னால் வந்து கண்ணை முழிக்க முடியல. பெருசாக வெயில் இல்லை, அதே நேரத்தில் வந்து கண்ணும் வந்து பயங்கரமாக வலிக்கு துறக்க முடியல, அந்தளவுக்கு சூடாக இருக்குது. இதே வந்து இது வந்து DJI Action 4 கேமரா. ஏற்கனவே இது கோபுரோ அந்த நேரம் ஆஃப் ஆகிடுக்கும். இது வந்து ஸ்க்ரீனை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. இது வந்து ஆகாது, கடைசி வரைக்குமே ஸ்டாஃப் ஆகாது, ஏன்னா அவ்வளோ கிட்ட இது தாங்கும். இதே வந்து கோபுரோ வந்தால் நேரம் செத்து போயிருக்கும், ஹேங் ஆகிருக்குனால கரெக்டாக இருக்கும். ஏற்கனவே வந்து கோபுரோ 8 வந்து செத்தே போச்சு, அது முடிஞ்சு கதை. கோபுரோ இன்னொரு கேமரா இருக்குது, அதை நான் பயன்படுத்துகிறதே கிடையாது, இனிமேல் வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன். இது வந்து Action 4 DJI. ஸ்க்ரீனை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து நான் இந்த காரை பற்றி பேச நான் விரும்பலை. இதுக்கு மேலே அந்த காரை பற்றி வீடியோவும் போட மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவசியம் இல்லை. வேறு ஒரு கார் தொடர்பாக போகலாம். இந்த மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி டெஸ்ட் ட்ரைவு, EV டெஸ்ட் ட்ரைவ், இல்லை லக்ஸுரி கார் டெஸ்ட் ட்ரைவ், இந்த மாதிரி ஏதாவது நேரம் கிடைச்சா அதையும் போடுகிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து நான் வந்து BSNL ஆஃபீஸ் போயிட்டுருக்கேன். அதாவது BSNL FTTH இந்த ஃபைபர் ஆப்டிக்கல் வாங்கியிருந்தேன், அதில் ஏகப்பட்ட பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு ஜியோ ஏர் ஃபைபருக்கு மாறிட்டேன். இப்போ அதை கேன்சல் பண்ணணும்னா இங்கேருந்து நான் 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்க அறந்தாங்கி போய் ஆஃபீஸில் போய் எழுதி கொடுக்கணுமா. அதை வாங்கும்போது வந்து பண்ணி கொடுத்தாங்க, இப்போ நம்ம வந்து கேன்சல் பண்ணும்போது நம்ம அங்கே தான் போகணும். போவோம், அவ்வளோதான். அந்த BSNLலேருந்து ஜியோவுக்கு போனேன் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.